ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தினாலே இந்த ராக்காலத்திலும் ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறவங்க எல்லாரையும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே விசேஷமாக வடக்கு இடையன்குளம் இந்தியா பெந்தைக்கோஸ்தே தேவ சபை ஊழியங்களின் சார்பிலும் உங்களை வாழ்த்துகிறதிலும் அன்பின் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ரயில செலுத்துவோமாக. அல்லேலூயா. ஆண்டவருடைய நல்ல நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடியானை கத்தரி மட்டுமாக தம்முடைய கிருபையினால் ஆண்டவர் உங்கள் முன்பாக நிறுத்தின தயவை எண்ணி ஆண்டவரை நன்றி உள்ள இருதயத்தோடு துதிக்கிறேன், கத்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான என்னுடைய மாமா அவர்கள் சொன்னது போல கடந்த மாதம் 17ஆம் தேதி இந்த இடத்திலே அடியானுடைய விவாகம் நடைபெறுவதற்கு கத்தர் தயை பாராட்டினார், ஆண்டவர் இரக்கம் பாராட்டினார். எங்களுக்காக மன உற்சாகம் கொண்டு எங்களுக்காக நீங்கள் பட்ட பிரயாசங்களுக்கு நாங்கள் கத்தருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு எங்கள் கர்த்தருடைய நாமத்தை நிமித்தம் எங்களுக்காக நீங்கள் பாராட்டின உங்கள் எல்லாருடைய அன்பிற்காகவும் உங்களுடைய தயவுக்காகவும் ஆண்டவரை நன்றி நிறைந்த இதயத்தோடு கூட துதிக்கிறேன், கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக வடக்கு இடையன்குளத்திலே ஒரு ஃபுல் காஸ்பல் ஊழியத்தினுடைய ஸ்தாபகரான எனக்கு ஒரு பாட்டியாக இருக்கிற மதர் கில்டா அவர்கள் கடந்த காலங்களில் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் என்னை சின்ன வயதிலேயே சொல்லுவார்கள், தம்பி உனக்கு ஃபுல் காஸ்பலில் இருந்து தான் உனக்கு பொண்ணு வரும் அப்படின்னு எனக்கு சொல்லுவாங்க. நான் அது ஒரு பெரிதாக நான் எடுத்துக்கொண்டதில்லை அந்த வார்த்தையை. ஆனால் அவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு கடந்து போனாலும் கர்த்தர் ஸ்தோத்திர ஃபுல் காஸ்பலில் இருந்து மாத்திரமல்ல, ஃபுல் காஸ்பலில் ஊழியம் செய்கிற ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரருடைய மகளை எனக்கு மனைவியாக கர்த்தர் தந்த தயவை எண்ணி ஆண்டவரை நன்றி உள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடியானை குறித்து சொல்ல வேண்டுமானால் கடந்த காலங்களிலே இந்தியா பெந்தைக்கோஸ்தே தேவ சபை ஐபிசி ஊழியத்தினுடைய ஸ்டேட் செக்ரட்டரியாக மாத்திரமல்ல, திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தின் தலைமை போதகராகவும் நாஸ்ரேத் நீதி என்கிற ஒரு மாத பத்திரிகையினுடைய ஆசிரியராக கர்த்தருடைய கரங்களில் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட காலஞ்சென்ற பரிசுத்தவான் பாஸ்டர் சிரேஷ்டன் ஐயா அவளுடைய 2வது மகள் வழி பேரனாக கர்த்தர் விளங்குவதற்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டினார். அல்லேலூயா. என்னுடைய தாயாருடைய தகப்பனார் நான் இன்றைக்கு இந்த நிலையில் வந்து நிற்பதற்கு அவர்கள்தான் காரணம். அவர்கள்தான் என்னை சிறு பிராயத்திலேயே என்னை கர்த்தருடைய ஊழியத்திற்கு என்று என்னை பிரதிஷ்டை செய்தார்கள். காலங்கள் வந்த பொழுது கர்த்தர் என்னையும் அழைத்து ரட்சித்து பிரித்தெடுத்து இந்த கனமான ஊழியத்திலே நிலைநிறுத்திருக்கிறார். திருநெல்வேலி மாவட்டம் வடக்கு இடையன்குளம் என்கிற எங்கள் சொந்த கிராமத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை இந்தியா பெந்தைக்கோஸ்தே தேவ சபை வழியாக செயல்படுத்துவதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நான் எப்பொழுதெல்லாம் இப்படிப்பட்ட ஃபுல் காஸ்பல் சபைக்கு கர்த்தர் கொண்டு போகிறாரோ அங்கெல்லாம் நான் ஒரு வார்த்தை சொல்லுகிறது உண்டு. ஐபிசி எஃப்ஜிபிசி என்கிற வித்தியாசம் இல்லை, எங்களை விட நீங்கள் 2 எழுத்து கொஞ்சம் கூடினவங்க. அல்லேலூயா. நீங்கள் எஃப்ஜிபிசி, நாங்கள் ஐபிசி. முதல்ல உள்ள 2 எழுத்துல வித்தியாசம் இருந்தாலும் கடைசி பிசி என்கிற வார்த்தையில் ஒற்றுமை இருக்கு. அல்லேலூயா. ஆகவே நீங்கள் எங்களுக்காக நீங்கள் அதிகமாக உங்கள் ஜெபங்களிலே நீங்களை நினைத்தருளும்படி நான் உங்களை அன்பாய் கேட்கிறேன். விசேஷமாக இந்த குன்னியோடு சபையிலே அடியானுடைய விவாகம் நடைபெறுவதற்கு கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். நான் அறிந்திருக்கிறேன். இந்த குன்னியோடு ஃபுல் காஸ்பல் சபை என்பது இந்த ஃபுல் காஸ்பல் ஊழியத்தினுடைய ஸ்தாபகர் பரிசுத்தவான் ஜான்ரஸ் ஐயாவுடைய நாட்களிலேயே இந்த குன்னியோடு ஊழியம் ஸ்தாபிக்கப்பட்டதை நான் அறிந்திருக்கிறேன். மேலும் எனக்கு ஒரு சின்ன ஒரு சாட்சியை நான் கேட்டிருக்கிறேன். இதே குன்னியோடு ஃபுல் காஸ்பல் சபையில் உள்ள ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் தான் காலஞ்சென்ற பரிசுத்தவான் ஜான்ரோஸ் ஐயாவினுடைய ஒரே மகள் மதர் சுன்னீரம் அவர்கள் 1977 என்று நான் அறிந்திருக்கேன், அறிவு சரியில்லை, 77ஆவில் நடந்த ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் கர்த்தர் இந்த குன்னியோடு சபையில் நடைபெற்ற கன்வென்ஷன் கூட்டத்தில் தான் கர்த்தர் அவர்களை ஊழியத்துக்கென்று பிரத்யேகமாக அவர்களை அழைத்தார். குன்னியோடு கன்வென்ஷனில் தான் அவங்க ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி கர்த்தர் அவர்களை இந்த ஸ்தாபனத்தில் ஜெனரல் செக்ரட்டரியாக உயர்த்தி கர்த்தருக்காக மகிமையாய் பிரகாசித்து நித்திய ராஜ்யத்தில் சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட பாரம்பரியமிக்க ஆதி பரிசுத்தவான்களுடைய ஸ்தோத்திர அடிச்சுவடுகளிலே ஸ்தாபிக்கப்பட்ட இந்த சபையிலே அடியானுடைய திருமணம் நடந்தது. எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம், அது ஒரு பெரிய சலாக்கியம். அல்லேலூயா. ஆகவே உங்களுடைய ஜெபங்களிலே அடியாரை நீங்கள் நினைத்தருள உங்களை அன்பாய் கேட்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு அதிகமாய் மகிமை உண்டாவதாக. நமக்கு சமயம் வேகமாக போய்கொண்டிருக்கிறபடினால் நான் ஒரே ஒரு வார்த்தையை மாத்திர மத்தியிலே ஆவியானவர் எனக்கு இருதயத்திலே இந்த வார்த்தையை போட்டபடினாலே அந்த வார்த்தையை நாம் சிந்தித்து நாம் ஜெபத்தோடு இந்த இடத்தை விட்டு கடந்து போவோம். கர்த்தர் நமத்திலே பெரிய காரியங்களை செய்வாராக. நம்முடைய சிந்தனைக்காக நாம் திருப்பிக் கொள்வோமாக. நீதிமொழிகளின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 7, 8 ஆகிய வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம்.
2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன். நான் மரிக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. எல்லாரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தர் இந்த ராக்காலத்தில் நம்மோடு கூட இடைபடும்படியாய் பிரயோஜனமானவைகளை நமக்கு போதிக்கிறவர், நடக்க வேண்டிய வழியை நமக்கு காண்பிக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில் எங்களோடு நீர் இடைபடுவீராக. மெய்யாகவே கர்த்தர் எங்களோடு இடைப்பட்டார், கர்த்தர் எங்களோடு பேசினார், பிரயோஜனமானவைகளை கொண்டு எங்களோடு கர்த்தர் இடைப்பட்டார் என்று நாங்கள் எல்லாரும் சொல்லத்தக்கதாக கர்த்தர் எங்களோடு நீர் பேசுவீராக. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் நல்ல இயேசுவே, எங்கள் அருமை பிதாவே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல ராக்காலத்தில் உம்முடைய சன்னிதானத்தில் எங்களை கூட்டி சேர்த்தீர். உம்முடைய வார்த்தைக்கு நேராக எங்களுடைய செவிகளை கர்த்தர் திருப்புவீராக. இந்த ராத்திரி வேளையில் கர்த்தர் எங்களோடு பிரத்யட்சமாய் நீர் இடைபடும், பிரத்யட்சமாய் எங்களோடு நீர் பேசுவீராக. உம்முடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்கும்படி எங்கள் செவிகளை ஆண்டவர் திறந்துள்ளபடி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகார இருளின் வல்லமைகளை நசரேயனாகிய இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தை கொண்டு கடிந்து நிர்மூலமாக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ரிபாடா பாடா துடா பாடா பாடாபா. ஆவியானவரின் மத்தியில் இடைபடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். நிலத்தையும் கொழுப்பை உண்டது போன்ற அனுபவத்தை தாரும். அதை எம்மாவூர் சீஷருடைய இருதயம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கொழுந்து விட்டு எரிந்தது போல கர்த்தாவே, இந்த ராக்காலத்தினுடைய ஆத்மாவை கர்த்தர் ஒன்று கூட நீர் எரிந்து பிரகாசிக்கத்தக்கதாக எங்களை நீர் அனல் மூட்ட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அடியார்களை தாழ்த்தி வறுமையாக்குகிறோம். இரட்சகர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைய நம்முடைய சிந்தனைக்கு தலைப்பாக நான் சொல்ல வேண்டுமானால், நாம் ஆண்டவரிடத்திலே செலுத்த வேண்டிய ஒரு 2 மனு. ஒரு அல்ல செலுத்துங்க. அல்லேலூயா. 2 மனு என்கிறதான இந்த சிந்தனையில நாம் இன்றைக்கு சிந்திக்கும் போது அங்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க அந்த 7ஆம் வசனம், நீதிமொழிகள் 30:7 பாருங்க. அந்த நிருபத்காரர் எழுதுகிறார், 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன், நான் மரிக்கும் பரியந்தம் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். அது என்னவென்றால், மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும், தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்க, இந்த மனு, இந்த வார்த்தைகளை எழுதினதான தேவ மனுஷன் யார் என்று நீங்க அறிய வேண்டுமானால், ஸ்தோத்திர நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தயவாய் வாசிக்க உங்கள் அன்பாய் கேட்கிறேன். ஆகூர் என்னும் புருஷன் வசனித்து உரைத்த உபதேச வாக்கியங்கள் ஆவன. ஆகூர் என்கிற ஒரு தேவ மனிதன் பாருங்க, ஆண்டவரை நோக்கி 2 மனுவை ஏறெடுக்கிறார். 2 petitions, 2 மனு, தேவ சமூகத்தில் ஏறெடுக்கப்பட்ட 2 மனு. என்னை கேட்கிற ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த ராக்காலத்திலும் இந்த கடைசி காலத்திலும் தேவனுடைய சமூகத்தில் கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிற நாமும் கூட இந்த நாட்களில் இந்த 2 மனுவை நம் ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனை நோக்கி ஏறெடுக்கப்படுகிறது மிகுந்த அவசியமாக இருக்கிறது. ஒரு சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய ஆவிக்குரிய நிலையில் நாம் கடைசி பரியந்தம் விழாமல் நாம் நிலைநிறுத்தப்படுவதற்கு இந்த 2 மனுக்குள் இருக்கிற ஆழமேறிய காரியங்கள் இந்த கடைசி காலத்தில் மீட்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட ஆண்டுடைய சமூகத்தில் சேர்த்து கொள்ளப்பட்ட நமக்கும் கூட மிக 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 அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. பாருங்க, அதுல சொல்லப்பட்டிருக்கு, மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். என்னை கேட்கிற ஆண்டுடைய பிள்ளைகளை, மாயை என்பது இருக்கிறது போல ஒரு தோற்றத்தை உருவாக்கும். ஆனால் நிதர்சனமாய் நீங்கள் போய் பார்ப்பீர்களானால், நீங்கள் நினைத்தது போல நீங்கள் வெளியிலிருந்து பார்த்ததை போன்ற எந்த ஒரு சாத்தியக்கூறும் இல்லாதபடிக்கு காணப்படுகிற ஒரு நிலைதான் மாயை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரியும்படிக்கு நான் சொல்ல வேண்டுமானால், இந்த வெயிலினுடைய உக்கிரம், வெயிலினுடைய அகோரம் தாக்கும் பொழுது நீங்க சாதாரணமான இந்த தார் ரோட்டை கவனித்தால் தூரத்திலே தண்ணீர் வெள்ளமாக திரண்டு நிற்பது போன்ற ஒரு மாய தோற்றத்தை அது அளிக்கும். அதற்கு பெயர் காணல் நீர்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய பகுதியில காணல் நீர் என்று அதை சொல்வார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது அந்த வெயிலினுடைய உக்கிரத்தின் பிரதிபலிப்பு அந்த தார் சாலையில வெளிப்படும் பொழுது அது ஒரு மிகுந்த தண்ணீர் வெள்ளம் போன்ற ஒரு காட்சியை அது காண்பிக்கும். ஆனால் அருகில் சென்று பார்த்தால் அதுல ஒன்றும் இருக்காது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, இதுதான் வனத்திலே பாருங்க ஸ்தோத்திரம், காடுகளிலே மான்கள், அதான் பாருங்க தாவீது சொல்லுகிறாரே, மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல. பாருங்க, இந்த மான்களும் கூட தாகத்தின் நிமித்தமாக மலையின் உச்சிலிருந்து தாழ பார்க்கும் பொழுது அந்த வெயிலினுடைய உக்கிரத்தின் நிமித்தம் தண்ணீர் வெள்ளம் போல திரண்டு நிற்கிறதான அந்த காட்சியை கண்டு தன்னுடைய தாகத்தின் மிகுதியினால ஓடி ஓடி இறைத்து கீழே வந்து பார்க்கிற பொழுது அங்கே தண்ணீரை காணாமல் அது அங்கலாய்க்கிறது போல. பாருங்க, மாயையான ஒரு தோற்றம், மாயை. ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கடைசி காலத்திலே என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் கூட இந்த மாயைக்கு தப்புவதற்கு, இந்த மாயைக்கு நாம் தப்புவது அதிக அவசியமாக இருக்கிறது. வரல சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, இந்த மாயை இன்றைக்கு ஆவிக்குரியவர்களை கீழே விழ தள்ளும்படிக்கு பிசாசு கையில் எடுக்கிற முதல் ஆயுதம் எதுன்னு கேட்டீங்கன்னா மாயை. மாயை மாயை இங்க அதை மறந்து போகவே கூடாது. ஆவிக்குரியவர்களை கீழே தள்ளும்படி பிசாசானவன் இந்த கடைசி காலத்திலே கரங்கள்ல எடுக்கிறது ஒரு ஆயுதம், கொடிய ஆயுதம் என்னவென்றால் மாயை என்கிறது நீங்க மறந்து போக கூடாது. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதற்கு உதாரணமாக ஒரே ஒரு மனுஷனை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட ஆசை உள்ளவனாக இருக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு வேத பகுதி தான். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்க உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஆதியாகமத்தின் புஸ்தகம் நீங்கள் அதில் வாசிக்கும் பொழுது 13ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 13 அதனுடைய 10ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்திருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும், நல்ல கவனிங்க, அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. போதும். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த லோத்துவை குறித்து நீங்க அறிந்திருப்பீர்கள். இந்த லோத்துவை குறித்து நீங்கள் சிந்திக்கும் பொழுது இந்த லோத்து ஒரு சாதாரணப்பட்ட மனுஷன் அல்ல. கர்த்தர் இவனையும் அந்த மீட்கப்பட்ட கூட்டத்தோடு சேர்த்து கொண்டார். பாருங்க, கர்த்தர் மீட்டெடுத்த ஆபிரகாமினுடைய அந்த வரிசையிலே இந்த லோத்துவையும் கர்த்தர் சேர்த்துக் கொள்ள சித்தமானார். ஒரு செலுத்துங்க பாப்பா, அல்லேலூயா. இவனும் வாக்குத்தத்தத்தின் உடன் சுதந்திரவாளியாக நிலைநிறுத்தப்பட வேண்டியவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதை குறித்து நீங்க ஆதியாகமம் 12:4 நீங்க பார்க்க முடியும். இவனையும் கர்த்தர் தயவினாலும் கிருபையினாலும் அவனையும் சேர்த்துக் கொள்ள கர்த்தர் சித்தம் கொண்டார். ஆனா கவனிங்க, இந்த லோத்துவினுடைய வீழ்ச்சி, இந்த லோத்துவை அந்த வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளியான அந்த நிலையிலிருந்து அவனை இடற பண்ணினது எதுவென்று நீங்க கேட்டா, அவன் பெரிய பாவம் அவன் செய்யல. பெரிய தேவனுடைய கோபாக்கினைக்கு எதுவான எந்த மீறுதலான காரியத்தை அவன் செய்யவில்லை. அவனுடைய ஜீவியம் இடறுவதற்கு முதல் படிக்கட்டு எதுவென்றால் மாயை. ஒரு செலுத்துங்க அல்லேலூயா. இந்த வார்த்தை புரிந்தவங்க ஒரு செலுத்துங்க அல்லேலூயா. சோதோமை அவன் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது அவனுக்கு அந்த சோதோம் எப்படி தெரிந்ததுன்னு கேட்டீங்கன்னா, பாருங்க, கர்த்தருடைய தோட்டத்தை போல, ஏதேன் தோட்டத்துக்கு ஒப்பான ஒரு மகிமை பொருந்தினது போல அந்த சோதோம் குமாரா காணப்பட்டது. ஆனா அந்த சோதோம் குமாராவினுடைய நிதர்சனமான காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுவும் அதே வேத பகுதியில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தை தயவாய் வாசிக்க அன்பாய் கேட்கிறேன். சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாக இருந்தார்கள். என்னை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஏன் கர்த்தர் நம்மை மாயைக்கு விலக்கி ரட்சிக்கும்படியாக இந்த ஆகூர் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் ஏறெடுக்கிறார், மனு ஏறெடுக்கிறார் என்றால், இந்த பாவத்தில் விழுந்த மனுஷனை விட இந்த பெந்தேகோஸ்தே உலகத்திலே மாயையில இடறி போனவங்க கோடான கோடி கணக்கில் இருக்கிறாங்க. ஒரு அல்லேலூயா செலுத்துங்க பாப்பா, அல்லேலூயா. ஆவிக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க பாவம் செய்து இடற அவசியம் இல்லை.
பிசாசானவன் மாயையை காட்டி மோசம் போக்கும்படியாக இந்த கடைசி காலத்திலே மாயை என்கிற ஒரு கொடிய ஆயுதத்தை எடுத்து இன்றைக்கு ஒவ்வொருவரையும் அவன் இடற பண்ணி கொண்டிருக்கிறான். மாயைக்கு கத்தனமை விலைக்கு ரட்சிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதான் பரிசுத்தவான்கள் பாடினாங்க. மாயையில் மனம் இனி வைத்திடாமல், மாயையில் மனம் இனி வைத்திடாமல், நேசர் காயமதை என்றும் வாழ்த்திடுவேன். நேசர் காயமதில் திடுவேன். மாயையில் மனம் இனி வைத்திடாமல், ஆமென். மாயையில் மனம் இனி வைத்திடாமல், நேசர் காயமதை எண்ணி வாழ்ந்திடுவேன். நேசர் காயமதை எண்ணி வாழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன். எந்த ஆத்தும நேசரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன். எந்த ஆத்தும நேசரை புகழ்ந்திடுவேன். அல்லேலூயா. மாயை மாயை மாயை. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேக ஆவிக்குரியவங்க எதனால இடறி போனாங்கன்னா, பெரிய பாவம் செய்து இடரல்ல, மாயையை பார்த்து இடறி போனாங்க. மாயையை நம்பி இடறி போனாங்க. கர்த்தருடைய தோட்டம் என்று எண்ணினாங்க. கர்த்தருடைய தோட்டமாகிய ஏதேன் என்று நம்பினாங்க. ஆனால் நிலவரமான உண்மை என்னவென்றால், அது மகா பயங்கரமும் கேடுள்ளதுமான ஒரு நிலை. ஆண்டுடைய நல்ல நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாழ்க்கையிலே நான் அநேக குடும்பங்களை அறிந்திருக்கிறேன், அநேக ஆவிக்குரியவர்களை அறிந்திருக்கிறேன். பிறந்தது தொடங்கி இதுவரைக்கும் ஆவிக்குரிய பெந்தேகோஸ்தே பின்னணியிலே நான் வளர்ந்தபடியினால நான் அதை நன்றாய் ஆழமாய் அறிந்திருக்கிறேன். எத்தனையோ பேருடைய விவாக வாழ்க்கை வரும் பொழுது அநேகர் பாருங்க, சம்பந்தம் கொடுப்பது சம்பந்தம் கலப்பது என்கிற நிலை வருகிற நிலையிலே அவங்க பாருங்க, அநேக குடும்பத்தினுடைய இடறுதலுக்கும் ஏமாற்றத்துக்கும் காரணம் அமைந்தது என்னன்னா, அநேகர் கர்த்தருடைய தோட்டம்னு நம்பிதான் காரியங்களை ஏற்படுத்தினாங்க. கர்த்தருடைய தோட்டம்னு நம்பிதான் விசுவாசித்து தான் செயல்பட்டாங்க. ஆனா நிலவரமான உண்மை எதுவென்றால், அது சோதோமை விட மகா பயங்கரமானதாக இருந்தது. ஒரு செலுத்துங்க அல்லேலூயா. கரவீர்த்தி செலுத்துங்க அல்லேலூயா. அப்ப மாயையில இடறினவங்க அநேகர் இந்த உலகத்துல உண்டு, ஆவிக்குரிய உலகத்துல உண்டு. எனக்கு கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சோதோமை குறித்து பாருங்க, அதனுடைய நிலவரமான உண்மையை நீங்க அறிந்திருப்பீங்க. ஆனா லோத்தினுடைய கண்களுக்கு அது எப்படி தெரிந்ததுன்னு கேட்டீங்கன்னா, அது கர்த்தருடைய தோட்டம் போல் அது விளங்கினது. பாருங்க, கர்த்தருடைய தோட்டம்னு நம்பி அங்க போய் குடியிருக்க தன்னுடைய கூட்டத்தெல்லாம் ஆயத்தப்படுத்தி அங்கு கொண்டு போனான். கடைசியில இந்த சோதோமினுடைய நிலைமையை நீங்க அறிந்திருப்பீர்கள், லோத்தினுடைய நிலைமையை நீங்க அறிந்திருப்பீர்கள். அவனும் ஆபிரகாமுக்கு ஒத்த ஸ்தானத்தில் நிற்க வேண்டியவன், அவனும் அறியப்பட வேண்டியவன். மாயையில பிசாசு இடற பண்ணினதுனால அவனுடைய பிரயாசம் எல்லாம் விருதாவானது. அவனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய அழைப்பும் கிருபையும் இரக்கமும் அது துச்சமாய் போனபடினால கடைசியுடைய நிலையை பரிதாபமான ஒரு நிலையில் தள்ளப்பட்டதை நீங்கள் நான் அறிந்திருக்கிறோம். செலுத்துங்க அல்லேலூயா. என்னை கேட்கிற ஆண்டுடைய பிள்ளைகளே, அப்ப என்ன செய்வது? லோத்துக்கே இப்படி பிரச்சனைய, இதை மாத்திரம் இல்ல, இன்னொரு மனுஷனுக்கு கூட நீங்க இந்த வேதாகமத்தில் பார்க்க முடியும். எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதி தான் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் நீங்க பார்க்கும் பொழுது, நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 14 அதனுடைய 1ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அங்க வாசிக்கிறோம், திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன், திரும்ப வந்து, தொடர்ந்து வாசிங்க. திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொள்ள வேண்டும். பாருங்க, இது சிம்சோனை குறித்து சொல்வதற்கு அநேக வார்த்தைகள் உண்டு. ஆனால் நம்முடைய சமயம் நமக்கு வேகமாய் கடந்து போய் கொண்டிருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சிம்சோனை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறபடி அவன் தேவனுடைய கரத்தில் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டவன். அவனுடைய அழைப்பை குறித்து நீங்க அங்க படிக்கும் பொழுது, கர்த்தர் அவனை அழைத்தினுடைய விசேஷ அழைப்பு என்னவென்றால், சோத்த நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்தினுடைய அதனுடைய 5ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், கர்ப்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய்,
படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். பாருங்க, பிறக்கு முன்பே தேவனுடைய தரிசனம் பெற்றவன், தேவனுடைய தெளிவான திட்டத்தை சோத்திரம் அறிந்து வளர்க்கப்பட்டவன். ஒரு அல்ல சொல்லுங்க பாப்பா, அல்லேலூயா. பிறப்பதற்கு முன்பே அவனை குறித்து வர்த்தமானம் சொல்லப்பட்டது கர்த்தரால். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் பாருங்க, தன்னுடைய ஸ்தோத்திர கரத்தை கொண்டு பெலிஸ்தரை ஒடுக்கினவன். பெலிஸ்திய வல்லமைகளை தன்னுடைய ஒரே கரத்தை கொண்டு கர்த்தர் அவனை கொண்டு முறியடித்தார். ஆனா பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில் வீழ்ச்சிக்கு காரணம் நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா மாயை. உரையில செலுத்துங்க அல்லேலூயா. மாயை. அத பழைய பரிசுத்தவங்க பாடினாங்க. உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த பாட்டு தெரியும் தெரியல. மாயையான இந்த லோகமதில் மாய்ந்தளியோ இம்மாந்தரன்பு. மாயையான இந்த லோகமதில் மாய்ந்தளியோ இம்மாந்தரன்பு. நேற்றும் இன்றென்றோ மாறிடீரே என் இயேசுவே. நேற்றும் இன்றென்றோ மாறிடீரே என் இயேசுவே. அல்லேலூயா. மாயை இந்த சிம்சோனுடைய வீழ்ச்சிக்கு அவசியமானது மாயை. அது எப்படிப்பட்டதாக இவனுக்கு வெளிப்பட்டது என்றால் பாருங்க, திம்னாத்துக்கு போகிற வழியிலே ஒரு பெண்ணை கண்டான். பாருங்க, அங்க சொல்லப்பட்டிருக்க அந்த வார்த்தையை நீங்க தயவாக நீங்க கவனிக்க அன்பாய் கேட்கிறேன். அந்த ஸ்திரியை குறித்து அவன் சொல்லுகிறதான வார்த்தைகளை நீங்கள் கவனிப்பீர்களானால் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, நியாயாதிபதிகள் 14 அதே 7ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 14. அவன் போய் அந்த பெண்ணோடு பேசினான். அவள் சிம்சோனின் கண்ணுக்கு பிரியமாயிருந்தாள். பாருங்க, பிசாசானவன் இந்த பெலிஸ்தனை இந்த கர்த்தருடைய கரத்திலே வல்லமையாக நின்றதான இந்த சிம்சோனை வீழ்த்துவதற்கு அவன் எடுத்த ஒரே ஆயுதம் மாயை. பாருங்க, இந்த ஸ்திரீ என்றைக்கு இந்த சிம்சோன் இந்த பெலிஸ்தருடைய ஸ்திரீகள் பக்கமாய் தன்னுடைய சிந்தையை திருப்பினானோ அதுதான் உன்னுடைய வீழ்ச்சிக்கு ஆரம்ப கட்ட படிநிலையாக இருந்தது. ஒரு செலுத்துங்க பாப்பா, அல்லேலூயா. அவனுடைய கண்ணுக்கு அந்த ஸ்திரீ பிரியமாக இருந்தால் பாருங்க, அதே பெலிஸ்தரில் இருக்கிற ஒரு ஸ்திரீ தான் அவனுடைய 2 கண்களும் பிடுங்கப்படுவதற்கு காரணமாக இருந்தால். ஆனால் இவனுடைய கண்களுக்கு அந்த பெலிஸ்தர ஸ்திரீகள் எப்படி தெரிந்தார்கள் என்றால் கண்களுக்கு பிரியமாக தெரிந்தார்கள். ஒரு செலுத்துங்க பாப்பா, அல்லேலூயா. இன்னைக்கு கேட்கிற ஆண்டுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய சமூகத்தில் கர்த்தர் நம்மை தயவாய் நிறுத்தி இருக்கிறார், சாட்சியாய் நிறுத்தி இருக்கிறார். ஆனால் ஒன்றுக்கு மாத்திரம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். மாயை. இந்த மாயை தான் இன்னைக்கு அநேகரை இடறி விழ தள்ளி கொண்டிருக்கிறது. அன்றைக்கு வேதாகமத்திலே நாம் பார்க்கிற லோத்து தொடங்கி இன்று கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற இந்த கடைசி காலம் வரைக்கும் இன்றைக்கு ஆவிக்குரியவர்களை, ரட்சிக்கப்பட்டவர்களை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை பிசாசு எதுல மோசம் போக்குகிறான் என்றால் மாயையில இடற பண்ணுகிறான். நல்ல செலுத்துங்க அல்லேலூயா. பாருங்க, அவனுடைய கண்களுக்கு அது வெளிப்பட்டது, இன்பமாக வெளிப்பட்டது. அந்த ஸ்திரீகள் பிரியமானவர்களாக வெளிப்பட்டார்கள். ஆனால் நிலவரமான உண்மை என்னவென்றால் அதே ஸ்திரீகள் கூட்டம்தான் இந்த சிம்சோனுடைய 2 கண்களும் பிடுங்கப்பட்டு வேடிக்கை பொருளாக அந்த இடத்தில் நிற்பதற்கு ஒரு நிலையிலே இந்த மாயை கொண்டு விட்டது. என்னை கேட்கிற ஆண்டுடைய பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையில நான் இப்படிப்பட்ட அநேக காரியங்களை நான் பார்த்திருக்கிறேன். நான் கல்லூரி படிக்கும் பொழுது பாளையங்கோட்டை தூய யோவான் கல்லூரி என்கிறதான ஒரு பிரசித்தி பெற்ற கல்லூரி. அந்த காலத்தில் மிஷினரி காலம் தொடங்கி இப்பொழுது வரைக்கும் அது பிரசித்தி பெற்ற கல்லூரியாக பாளையங்கோட்டையில் அறியப்பட்டிருக்கிறது. அங்கேதான் நான் ஆரம்ப கட்ட பேச்சுலர் டிகிரி படிக்கிறதான நாட்களில் என்னோடு கூட ஆவிக்குரிய அநேகர் என்னோடு கூட இணைந்து கொண்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பொதுவாக நான் சின்ன வயசுலேயே இருந்து நான் ரொம்ப வெளி ஆட்களோடு பழகாவிட்டாலும் பெந்தெகோஸ்தேக்காரர்கள் என்றால் எனக்கு ஒரு சந்தோஷம் வந்துவிடும். ஒரு செலுத்துங்க அல்லேலூயா. ஆகவே அப்படிப்பட்டவர்களிடத்தில் நான் கொஞ்சம் நெருங்கி பழகிறது உண்டு. எனக்கு ஒரு அருமையான ஒருவனை தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனை குறித்து பார்க்கும் பொழுது அவன் மிகுந்த ஒரு தேவபக்திக்குரியவன்.
பாருங்க, அவனுடைய வீட்டை விட அவன் அதிகமாக தரித்திருப்பது பாஸ்டருடைய வீட்டில், அவனுடைய போதகருடைய வீட்டில் தான் அவன் அதிகமாக இருப்பான். சபையில் அவனுக்கென்று ஒரு சின்ன அறையை அவன் எடுத்துக்கொண்டு அங்கதான் தங்குகிறது. சபையில் அவன் உழைக்கிறதும் ஓடுகிறது, எல்லா நிலையிலும் அவன் அந்த காரியத்தை, அந்த வாலிப நாட்களில் அவன் அத்தனை உற்சாகப்பட்டது நான் அறிந்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிகமாக அவன் தன்னுடைய போதகரை நேசிக்கிறவும், தன் போதகருக்கு பணிவிடை செய்யவும், தேவனுடைய சமூகத்திலே கிடப்பதும். அநேக நாள் கல்லூரிக்கு சர்ச்சிலிருந்து தான் புறப்பட்டு வருவான். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். ஆனால் பாருங்க, கல்லூரி படிப்பு முடிந்தது, சென்னை பட்டணத்துக்கு வேலைக்கு போனான். போகும்பொழுது அவனுடைய வாட்ஸ்அப்பில் ப்ரொஃபைல் போட்டோவை பார்த்தேன். பக்கத்தில் ஒரு சகோதரி பொட்டு வைத்து உட்கார்ந்திருந்தாள். அப்பொழுது நான் கேட்டேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இது யாரு அப்படின்னு கேட்கும் பொழுது அது என்னுடைய அன்பி என்று சொன்னான். ஒரு அல்ல செலுத்துங்க, அல்லேலூயா. அது எங்களுக்கு நாங்கள் அப்படிதான் சொல்லி பழக்கம். இங்கிலீஷில் அதை சொல்றதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. அன்பி என்றால் எனக்கு அதை நம்பவே முடியலை. நீயா இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறாய்? ஏன் உனக்கு அது தெரியாதப்பா? அவ சொல்லி இருக்கிறா, ஏசப்பாவை ரொம்ப பிடிக்குமா, ஏசப்பாவை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி இருக்கிறா. அதனால நீ நினைக்கிற மாதிரி இல்ல, நான் ஒரு ஆத்மாவை ரட்சிப்புக்குள்ள நடத்தி கொண்டு வந்துருவேன், என் நிமித்தம் ஒரு ஆத்மா சபைக்கு வந்துடும் அப்படின்லாம் என்கிட்ட நிறைய காரியங்கள் பேசினான். பிரியமானவர்களே, பாருங்க, அது அவனுடைய கண்களுக்கு பிரியமாக இருந்தது. திருமணமும் முடித்து கொண்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு பாருங்க, அவனிடத்திலிருந்து ஒரு போன் வந்தது. பாருங்க, மிகவும் மன உடைந்த இடத்திலே அவன் அழுது சொன்ன வார்த்தை, என் வாழ்க்கையில நான் பெரிய பாவத்தை செய்து விட்டேன், இனி ஆண்டவருடைய சமூகத்துக்கு நான் போவதற்கு என்னுடைய மனம் சம்மதிக்கல. இப்போ என்னுடைய அன்பி என்று சொல்லப்பட்ட அந்த ஸ்திரீ இப்போ என்ன மொட்டை போடுவதற்கு திருப்பதிக்கு கூப்பிடுகிறாள். நான் என்ன செய்வது? அப்படிப்பட்ட நிலையில தள்ளப்பட்டிருக்கிறேன். நீ எனக்காக ஜெபிக்கணும். நான் தேவனுக்கும் நான் ஆண்டவருடைய சமூகத்துக்கும் மிகுந்த துரோகம் பண்ணிவிட்டேன். என் வாழ்க்கை என்னமாய் முடிய போகிறது என்று எனக்கு தெரியல. பாருங்க, அவனுடைய ஆதி நிலை அப்படி இல்லை. ஆரம்ப கட்ட நிலை மிகவும் உத்தமமும் உதாரத்துவமாக இருந்தது. ஆனா பாருங்க, பிசாசானவன் மாயை என்கிற ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்து பாருங்க, அதுவரைக்கும் அவன் வாழ்ந்ததான தெய்வீக வாழ்க்கைக்கெல்லாம் அப்ரோஜனம் உள்ளதாக நிர்பந்தமாக மாற்றி போட்டான். வேதனையான ஒரு நிலையில் அவனுடைய நிலையை இன்றளவும் காணப்படுகிறதை நினைத்து நான் மிகவும் துக்கமுள்ளவனாய் இருக்கிறேன். என்னை கேட்கிற ஆண்டுடைய பிள்ளைகளே, இப்படி நான் அறிந்தது ஒன்று, இப்படி இந்த ஆவிக்குரிய உலகத்தில் சம்பவிப்பது பல ஆயிரமான காரியம். ஒரு செலுத்துங்க, அல்லேலூயா. எதுல விழுந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, மாயையில விழுந்தாங்க. அவங்க நினைத்தது ஒன்று, அவங்க நம்பினது ஒன்று, அவங்க கண்களுக்கு வெளிப்பட்டது ஒன்று. ஆனா நிலவரமான உண்மை எதுன்னு கேட்டீங்கன்னா, அவங்க நினைத்ததுல ஒரு கடுகளவு கூட உண்மையானதல்ல. எல்லாம் மாயையில மோசம் போய் இன்றைக்கு வாழ்க்கையில இடறி பாருங்க, பரிசுத்தத்தை விட்டு விலகி பரிசுத்த நிலையில இருந்து அவங்க இடறி விழுந்து இன்றைக்கு செய்வதறியாமல் இருக்கிற கூட்டத்தின் மத்தியில தேவன் கிருபையாக உங்களை என்னையும் தயவாக நிலைநிறுத்திருக்கிற தயவுக்காக நம்ம எல்லாரும் கைகளை தட்டி நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. கர்த்தர் கிருபையா எங்களை நினைத்தருளின ஆண்டவரே, மாயைகளை இடராதபடி எங்களை காத்தீரல்லவோ. அல்லேலூயா. மாயையில் மனம் இனி வைத்திடாமல், மாயையில் மனம் இனி வைத்திடாமல், நேசர்காயமதை எண்ணி வாழ்ந்திடுவே, நேசர்காயமதை எண்ணி வாழ்ந்திடுவே. மாயையில் மனம் இனி வைத்திடாமல், மாயையில் மனம் இனி வைத்திடாமல், நேசர்காயமதை எண்ணி வாழ்ந்திடுவே, நேசர்காயமதை எண்ணி வாழ்ந்திடுவே. ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்தும நேசரை புகழ்ந்திடுவே. ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த ஆத்தும நேசரை புகழ்ந்திடுவே. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த காலை இந்த ராத்திரி நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இந்த மாயைக்கு தப்ப கர்த்தர் இரக்கம் பாராட்ட வேண்டும். அல்லேலூயா. எப்பேற்பட்ட ஒரு லோத்து இடறி போனான். கர்த்தருக்காக கர்த்தருடைய கையாக விளங்கின ஒரு சிம்சோனை வீழ்த்தினது ஒரு மாயை. இன்றைக்கு நீங்களும் நான் எம்மாத்திரம் கிருபையினால கர்த்தர் இதுவரைக்கும் நம்மை தப்புவித்திருக்கிறார். இதுவரை தப்புவித்தவர் இன்னமும் தப்புவிக்க நமக்கு வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் நம்முடைய தலைமுறைகளையும் கர்த்தர் மாயைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கணும். அதுக்கு தான் அந்த 2 மனுவை
அன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் அந்த ஆகூர் செலுத்தினான். 2 மனுவை நான் உமக்கு ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே. அதுல ஒன்று மாயை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே தான் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாயை யாரையும் விட்டு வைக்கிறது இல்ல. இந்த மாயை என்கிற ஆயுதத்தை பிசாசு யாருக்காக எடுக்கிறான் என்றால், ரட்சிக்கப்பட்ட இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு சத்தியத்துக்கு உபதேசத்துக்கு உட்பட்ட தேவ ஜனத்தை வீழ்த்துவதற்காகவே பிசாசு கையில் எடுக்கிற கொடூர ஆயுதம். ஆகவே என்னை கேட்கிற ஆண்டுடைய பிள்ளைகளே, இதிலிருந்து தப்புவதற்கு என்ன வழி உண்டு? ஒரே வழி, அது தேவன் மாத்திரமே. அல்லேலூயா. கர்த்தர் ரட்சிக்காவிட்டால் நம்மில் ஒருவரும் கூட இந்த மாயைக்கு தப்புவது கடினம். ஆகவே தான் பாருங்க, சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீதத்தில் இவ்விதமாக ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். 119 சங்கீதம் 119 சங்கீதம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 119 சங்கீதத்தினுடைய 37 வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். அல்லேலூயா. கரங்களை வைத்து செலுத்துங்க. அல்லேலூயா. கைகளை தட்டி நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த சங்கீதக்காரன் ஜெபிக்கிறாரு, ஆண்டவரே மாயையை பாராதபடிக்கு நீர் என்ன செய்யணும்? இந்த கண்களை நீர் விளக்கணும். ஒரே செலுத்துங்க. அல்லேலூயா. நான் சொல்லுவேன், பாருங்க, இந்த லோத்தினுடைய கண்கள் அந்த சோதோமை பார்த்திராதிருக்குமானால் அந்த லோத்து இடறி போயிருக்க மாட்டாரு. இந்த சிம்சோனுடைய கண்கள் இந்த பெலிஸ்திய ஸ்திரீகளை ஏறெடுத்து பார்த்திராதிருக்குமானால் இந்த சிம்சோன் இடறி இருக்க மாட்டாரே. ஒரு செலுத்துங்க. அல்லேலூயா. கர்த்தர் கண்களை விலக்கி ரட்சித்திருந்தால் இந்த லோத்து தப்பி வைக்கப்பட்டிருப்பாரு, இந்த சிம்சோன் தப்பி வைக்கப்பட்டிருப்பாரு. என்னை கேட்கிறது தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் தான் நம்மளை ரட்சிக்கணும். ரட்சிப்பு கர்த்தருடையது. ஒரு செலுத்துங்க. அல்லேலூயா. தேவன் ரட்சிக்காம நீங்களும் நானும் நிற்பது கடினம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் தான் நம்மளை ரட்சிக்கணும். அதனாலதான் பாருங்க, தாவீது சங்கீதக்காரர் மனந்திறந்து சொல்லுகிறார், ஆண்டவரே மாயையை பாராதபடிக்கு நீரே என் கண்களை அதற்கு விலக்கிவிடும். அல்லேலூயா செலுத்துங்க. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க அப்படி உண்மையா ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? வலது கரத்தை உயர்த்தி அல்லேலூயா செலுத்துங்க. அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் என் பின்வருகிற தலைமுறைகளையும் மாயையை பாராதபடி கண்களை விலக்குவீராக. அல்லேலூயா. உமது வழிகளில் என்னை உயிர்ப்பு. ஆண்டவரே, கர்த்தர் விலக்கியிருப்பார், ஆனால் இந்த சிம்சோனும் இந்த லோத்துவும் சாட்சியாக நின்றிருப்பார்கள். ஆனா பாருங்க, அவருடைய நிர்பந்தமான முடிவு, மாயையில இடறி போனாங்க, மாயையில வழுகி போனாங்க. இன்றைக்கு உங்களை என்னையும் கர்த்தர் மாயைக்கு விலக்கி ரட்சிக்கும்படியாய் நம்முடைய கண்களை தேவ சமூகத்தில் இந்த ராக்காலத்தில் ஒப்பு கொடுப்போமாக. அல்லேலூயா. என் கண்களை கர்த்தர் ரட்சிக்க வேண்டும் ஆண்டவரே, மாயையை பாராதபடிக்கு ரட்சிக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு லோத்தினுடைய இடறுதலுக்கு மாயை காரணமாயிருந்தது, சிம்சோனுடைய இடறுதலுக்கு மாயை காரணமாயிருந்தது. ஆகவேதான் பாருங்க, இந்த 2 மனுவில் முதலாவது நம்ம சிந்தித்தோம். இப்போ வாசிக்க நீங்க வேதாகமத்தை திருப்ப உங்களை அன்பாய் கேட்கிறேன். நீதிமொழிகள் புஸ்தகம், நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 7, 8 மீண்டுமாய் வாசிக்க கேட்போமாக. 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன், நான் மரிக்கும் பரியந்தம் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். இவ்வளவு நேரம் மாயை குறித்து சிந்தித்தோம். எத்தனை பேருக்கு இந்த மாயை குறித்து கர்த்தர் உண்மையாகவே என்னோடு இடைப்பட்டார் என்று சொல்லுகிறவங்க ஒரு அல்லேலூயா செலுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மாயையில இடறினவங்க ஒரு சிம்சோனும் ஒரு லோத்தும் மாயைகளை இடறி போனாங்க. பெரிய பாதகமான பாவம் ஒண்ணு செய்யல, மாயை என்கிறதான ஒரு நிலையிலே பிசாசு அவர்களை இடறி வீழ்த்தி கடைசியுடைய முடிவை நிர்பந்தமாக முடிய பண்ணினான். இன்றைக்கு இந்த மாயைக்கு ஆவிக்குரிய உலகமாகிய தேவ ஜனங்களை நீங்களும் நானும் தப்புவது மிக 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 அவசியமாக இருக்கிறது. இந்த மாயையை பாராதபடிக்கு கர்த்தர் நம்முடைய கண்களை விலக்கி ரட்சிக்கணும். 2வது அங்க பார்க்கிறோம், மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். ஒரு சொல்லுங்க. அல்லேலூயா. 2வது நம்ம சிந்திக்க போகிறோம், என்ன வசனிப்பு? பொய் வசனிப்பு. பொய் வசனிப்பு. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இதுவும் கிட்டத்தட்ட இந்த மாயைக்கு ஒப்பான ஒரு காரியம்தான், பொய் வசனிப்பு. பாருங்க, இன்னைக்கு அநேகர் வசனிப்பான வார்த்தைகளை கேட்டு நம்பி
இடறி போகிறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொய் வசனிப்பு பாருங்க, இந்த சிந்தனை குறித்து நம்ம சிந்திக்கும் பொழுது பொய் வசனிப்பில் இடறின பாருங்க ஒரு காரியத்தை குறித்து நம்ம சிந்திப்போமானால், என்னோட வேதாகமத்தை தயவாய் திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 3ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் தந்திரமுள்ளதாக இருந்தது, ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், முதல் சிருஷ்டியாகிய ஆதாமும் ஏவாளும். பாருங்க, என்ன கேட்கிற ஆண்டுடைய பிள்ளைகளே, கர்த்தர் தம்முடைய சாயலின்படியே, தம்முடைய மகிமையின்படியே, தம்முடைய கரத்தை கொண்டு உருவாக்கின முதல் மனித சிருஷ்டியாகிய ஆதாமும் ஏவாளும் இடறினது எதுலன்னு கேட்டீங்கன்னா, பாருங்க, சர்ப்பமானது மகா தந்திரம் உள்ளதா இருந்தது. இந்த சர்ப்பம் சொன்னதான வசனிப்பான வார்த்தையை நீங்க கேட்பீர்களானால் அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஸ்தோத்திர, அதே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். புசிக்கும் நாளிலே கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. பாருங்க, பொய் வசனிப்பு. அந்த வசனித்து சொன்ன அந்த வார்த்தையை இந்த ஏவாள் கேட்டபடினால அந்த வசனிப்பான அந்த வார்த்தைகள் அந்த காரியத்தை செய்வதற்கு உள்ளத்திலே வாஞ்சையை உண்டாக்கினபடினால முதல் மனுஷனுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்தது பொய் வசனிப்பு. உரலை செலுத்துங்க அல்லேலூயா, கரவேற்று செலுத்துங்க அல்லேலூயா. இந்த பொய் வசனிப்பு எந்த ரூபத்திலும் வரும், ஆவிக்குரிய ரூபத்தில் வரும், உலக பிரகாரமான ரூபத்தில் வரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எங்களுடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு நிறுவனத்தார் ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க, எங்களிடத்துல நீங்க 10,000 கொடுத்தீங்கன்னா அதை 10 வருஷத்துல 10 லட்சமாக உங்களுக்கு மாற்றி தருவோம்னு சொன்ன உடனே நம்ம பெந்தைகோஸ்தே கூட்டம் பாருங்கள், நம்மால் தான் துட்டுனா போதுமே. ஒரு லட்சம் அல்லேலூயா. பணம்னா தான் நம்ம செத்துருவோமே. உங்களை சொல்லல, கர்த்தருக்கு மன்னிக்கணும், எங்க ஊர் ஆட்களை சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அல்லேலூயா. பாருங்க, நம்ம ஆட்கள் 10 என்னையா, இந்த அப்படிங்க 1 லட்சம், இந்த அப்படிங்க 5 லட்சம், 5 வருஷம் கழிச்சு 50 லட்சமா தருவீங்க தானே, கட்டாயம் தருவோம் சகோதரி அப்படின்னு பாருங்க, எல்லாம் வாரி சுருட்டிட்டு அடுத்த நாள் எங்க போனானே தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல ஒரே ஒரு அம்மா மாத்திரம் பாருங்க, நான் அறிஞ்சு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆவிக்குரிய அம்மா அந்த பணத்தை கொடுத்து ஏமாந்ததுனால நான் அதற்கு ஈடாக ஆட மேட்சாவது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டுடைய சமூகத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஷெட்டை போட்டு கொடுப்பேன்னு சொல்லி எங்க பகுதியில் அப்படி ஒரு அம்மா உத்தரவாதமா இருந்து செய்து அந்த நஷ்டத்துக்கு ஈடா நான் ஆண்டவருக்காக கொடுத்திருந்தா கூட அது தேவராஜ்யத்துக்கு பயன்பட்டு இருக்குமே. நான் இப்படிப்பட்ட காரிய அறியாத மூடியாய் போய்விட்டேனே. ஆகவே நான் அதற்கு ஈடாக நான் ஆடு மேய்த்தாயிலும் அதற்கு ஈடாக ஒரு தொகையை சேர்த்து நான் ஆண்டுக்கு ஒரு ஊழியத்துக்கு கொடுப்பேன்னு அப்படி ஒரு அம்மா கொடுத்து இன்னைக்கு சாட்சியா இருக்கிறாங்க. ஒரு அல்லே செலுத்துங்க அல்லேலூயா. லைவ் போட்டிருக்கேன் பாஸ்டர், அந்த அம்மா இங்கே கேட்டுட்டு இருக்கக்கூடாது. ஒரு அல்லே செலுத்துங்க அல்லேலூயா. இன்னைக்கு கேட்கிற ஆண்டுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆக பொய் வசனிப்பை நம்பி இடறி போனவங்க, இது ஆவிக்குரிய நிலையிலும் வித்தியாசமாக வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்பகத்தகமான வார்த்தைகள், அதை கேட்டு நம்பி விழுந்தவங்க இந்த உலகத்தில், ஆவிக்குரிய உலகத்தில் அநேகர் உண்டு. ஒரு அல்லே செலுத்துங்க அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொய் வசனிப்புல இடறினவங்க, முதல் மனுஷனாகிய ஏவாள் விழுந்தது பெரிய பாவம் ஒண்ணு செய்யல, பொய் வசனிப்பான வார்த்தைகள் செவிகளுக்கு இனிமையாக அது காணப்பட்டபடினால தேவன் விரும்பாத அந்த பாதகத்தை செய்யத்தக்க வண்ணமாக பொய் வசனிப்பு தூண்டினது, பொய் வசனிப்பு இடற பண்ணினது. ஒரு செலுத்துங்க அல்லேலூயா. என் காதுகளை கர்த்தர் பொய் வசனிப்புக்கு நீங்களாக்கி ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் வலதுகர உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. பொய் வசனிப்புகளை ரட்சிக்கணும் ஆண்டவரே. எங்கள் காதுகள் தேவ சத்தம் கேட்கணுமே அல்லாம பொய் வசனிப்பை கேட்டு நாங்கள் இடறி போக கூடாது. முதல் மனுஷனாகிய ஏவாள் இடறி போவது ஆனால் நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. ரிபாடா பாடா துடா பாடா பா. பொய் வசனிக்கங்களை தூரப்படுத்தும். அல்லே
அல்லேலூயா. கைகளை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. மாயையில் மனம் இனி வைத்திடாமல், மாயையில் மனம் இனி வைத்திடாமல், நேசர் காயமதை எண்ணி வாழ்ந்திடுவே, நேசர் காயமதை எண்ணி வாழ்ந்திடுவே. மாயையில் மனம் இனி வைத்திடாமல், மாயை மனம் இனி வைத்திடாமல், நேசர் காயமதை எண்ணி வாழ்ந்திடுவே, நேசர் காயமதை எண்ணி வாழ்ந்திடுவே. ஆனந்த பாடல்கள் பாடிடுவே, எந்த நாத்துமனே சரை புகழ்ந்திடுவே. ஆனந்த பாடல்கள் பாடிடுவே, எந்த ஆத்துமனே சரை புகழ்ந்திடுவேன், எந்த நாத்துமனே சரை புகழ்ந்திடுவேன். அல்லேலூயா. பொய் வசனிப்பு. அநேகர் இந்த கடைசி காலத்திலே பொய்யான வார்த்தைகளை நம்பி வாழ்க்கையை தொலைத்த அநேக வாலிபர்கள் இந்த ஆவிக்குரிய உலகத்துல உண்டு. அல்லேலூயா. நம்பகத்தகமான வாழ்க்கை, உமக்காகத்தான் வாழ்கிற பாருங்க. பாதர் எழுதின மாதிரி இன்னைக்கு பாட்டா பாடி அன்பென்கிற மாய வலையில இழுத்து இன்றைக்கு அதுல விழுந்து வாழ்க்கையை தொலைத்த எத்தனையோ ஸ்தோத்திர குடும்பங்கள் இன்றைக்கும் அப்படிப்பட்ட நிர்பந்தமான நிலையில தள்ளப்பட்டிருக்கிறாங்க. எதுல விழுந்தாங்கன்னா பொய் வசனிப்புல விழுந்தாங்க. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உமக்காக உள்ளம் உடலும் எல்லாம் உமக்காகன்னு அப்படி நம்பகத்தகமான பொய் வசனிப்பை கேட்டு வாழ்க்கையை பறிகொடுத்து ஏமாந்தவங்க இந்த உலகத்தில் எத்தனை பேர் உண்டு. வரல செலுத்துங்க. அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு இந்த மாய வலை, இன்றைக்கு இந்த பொய் வசனிப்பு அநேக வாலிபர்களை இடர பண்ணிவிட்டது. கர்த்தருக்காக பிரகாசிக்க வேண்டிய நட்சத்திரங்களாக வாழ வயதில் தேவனுக்கென்று சாட்சிகளாக நிற்கத்தக்கதான அநேக ஆவிக்குரிய சந்ததிகளை, தலைமுறைகளை இந்த பொய் வசனிப்புங்கிறதான இந்த மாயத்தில் விழுந்து வாழ்க்கையை தொலைத்தவங்க இந்த ஆவிக்குரிய உலகத்தில் உண்டு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதன் மத்தியிலே இந்த கடைசி காலத்தில் மீதம் இருக்கிறதான நம்முடைய சந்ததிகளை, தலைமுறைகளை ஆண்டவரிப்பட்ட பொய்யான வசனிப்புக்கு விலக்கி ரட்சித்து காக்க நாம் தேவனுடைய சமூகத்தில் இந்த ராத்திரி வேளையிலே உள்ள நிறைந்த இருதயத்தோடு தேவனை நோக்கி ஜெபிப்பது மிகுந்த அவசியம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் வாழ்க்கையை தொலைத்துட்டாங்க. நல்லா வாழ வேண்டிய வாழ வயதுல கர்த்தரை உத்தமமா பின்பற்றி பாருங்க, நல்ல சாட்சியாக வளர்ந்த பிள்ளைகள் எல்லாம் படிக்கும் காலத்தில் வேலைக்கு போகிற இடத்துல இப்படிப்பட்ட பொய்யான வசனிப்பான வார்த்தைகளை எதிர்ப்பாளர்களிடத்திலிருந்து கேட்டு அதை நம்பி ஏமாந்து வாழ்க்கையை சீரழித்து போய் நிர்பந்தமான நிலையில் இருக்கிறதான இந்த கொடிய காலத்தில் என்ன கேட்கிறதே உண்டு பிள்ளைகளே, இந்த பொய் வசனிப்பென்கிற ஆயுதத்தை இப்போதல்ல, முதல் மனுஷனாகிய ஏவாளிடத்திலேயே பிசாசு செயல்படுத்தி வெற்றி கண்டவன். ஒரு சொல்லுங்க. அல்லேலூயா. முதல் மனுஷனையே விட்டு வைக்கவில்லை என்றால் இந்த கடைசி காலத்திலே, இந்த கொடிய நாட்களிலே ஜீவிக்கிற நம்முடைய சந்ததிகளை அவன் எப்படியாய் விடுவான்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் தான் இந்த பொய் வசனிப்புகள் நம்மை ரட்சித்து நம்முடைய தலைவர்கள் எல்லாம் வலுவாம கொண்டு பரலோகம் சேர்க்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் சேர்க்க வல்லவராக இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் இரண்டு கரங்களை பலமாய் தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. praise the Lord. ஹalleluya. பொய் வசனிப்பு வாழ்க்கையை பாழாக்கத்தக்கதாக பொய்யான வசனிப்பை கேட்டு நம்பி விழுந்தவர்கள் மத்தியில கர்த்தர் கிருபையாக நம்ம இதுவரைக்கும் நிலைநிறுத்தினார். இனிமேல் நிலைநிறுத்தி ரட்சிக்க இயேசு வல்லவர். அதற்கு தான் அந்த 2 மணி இன்னைக்கு அவசியம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பிரசங்கிக்க எத்தனையோ பிரசங்கம் உண்டு பிரியமானவர்களே. ஆனா நம்ம களங்கம் இல்லாம போய் தேவனுடைய சந்நிதியில போய் சேருவதற்கு ஒரு வழி உண்டானால் இப்படிப்பட்டதான காரியங்களை நாம் செய்வது இந்த கடைசி காலத்தில் மிகுந்த அவசியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக நான் வார்த்தையை முடிக்க விரும்புகிறேன். சமயம் கடந்து போனது. கடைசியாக பாருங்க, அந்த ஆகூர் சொல்லுகிறார், தயவாக வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்க. நீதிமொழிகள் புஸ்தகம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமொழிகள் அதனுடைய 30ஆம் அதிகாரம், அதனுடைய ஸ்தோத்திரம் 8ஆம் வசனத்தை தயவ வாசிங்க. மாயையும் எனக்கு தூரப்படுத்தும், தரித்திரத்தையும் ஐஸ்வரியத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. 9ஆம் வசனம் படிங்க. நான் பரிபூர்ணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கு தரித்திரப்படுகிறதினால் என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கு என் படியை எனக்கு அழுந்து
என்னை போஷித்தருள். ஒரே செலுத்துங்க அல்லேலூயா. என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருள் ஆண்டவரே. பாருங்க, நான் ஐஸ்வர்யவானாகி நான் விசுவாசத்தை விட்டு இடறி, பாருங்க இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தை விட்டு இடறி நான் நரகத்துக்கு போவதை பார்க்கிறோம். நான் தரித்திரனாக கொடியவர்களை வஞ்சித்து ஏமாற்றி நான் அப்படிப்பட்ட நிர்பந்தமான நிலையில் நான் தள்ளப்பட்டு நான் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்குள் காணப்படுவதை பார்க்கிறோம். எனக்கு வேண்டியதை கர்த்தர் எனக்கு தந்து என்ன போஷித்து என்னை நடத்தும் ஆண்டவரே. ஒரே செலுத்துங்க அல்லேலூயா. இதுவரைக்கும் பிரசங்கம் நல்லா தான் இருந்து, ஆனா இது நமக்கு ஒத்து வராத தம்பி, அது எப்படி நம்ம ஐஸ்வர்யவனாக இருக்குது, அது என்ன உபதேசம் அது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஐஸ்வர்யம் அவசியம்தான். ஆனால் தேவனை விட்டு இடற பண்ணுவதற்கு எதுவான ஐஸ்வர்யம் உங்களுக்கு எனக்கு அவசியம் இல்லை. ஒரே செலுத்துங்க அல்லேலூயா. பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு ஐஸ்வர்யம் நம்ம நரகத்துக்கு கொண்டு தள்ளக்கூடிய ஒரு ஆசீர்வாதம், ஒரு ஐஸ்வர்யம் நமக்கு அது அவசியம் இல்லை. பாருங்க, ஒரே ஒரு மனுஷனை நான் உங்களுக்கு காண்பிக்க ஆசை உள்ளவனாக இருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 1 நாளாகமம் வேகமாக திருப்புங்க. 1 நாளாகமம் 28 அதனுடைய 5ஆம் வசனத்தை வாசிப்போமாக. கர்த்தர் எனக்கு அநேக குமாரனை தந்தருளினார், ஆனாலும் இஸ்ரவேலை ஆளும் கர்த்தருடைய ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தின் மேல் உட்காருகிறதற்கு அவர் என்னுடைய எல்லா குமாரனிலும் என் குமாரனாகிய சாலமோனை தெரிந்து கொண்டு அவர் என்னை நோக்கி, உன் குமாரனாகிய சாலமோனே என் ஆலயத்தையும் என் பிரகாரத்தையும் கட்ட கடவன். நான் அவனை எனக்கு குமாரனாக தெரிந்து கொண்டேன், நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன். பாருங்க, தாவீதினுடைய நாவின் பிரதியுத்தரத்தையே நீங்க கவனித்தா, ஆண்டவர் எனக்கு அநேக குமாரர்களை தந்தார். கொஞ்ச நெஞ்சம் அல்ல, அநேக குமாரர்களை தந்தார். ஆனாலும் அதில் ஒரே ஒருவனை தான் கர்த்தர் இவன் என்னுடைய குமாரன் என்று உரிமை பாராட்டி அழைக்கக்கூடிய அளவுக்கு சாலமோன் தேவனுடைய கண்களுக்கு முன்பதாக தயை பெற்றவனாக இருந்தான். நல்ல செலுத்துங்க அல்லேலூயா. பாருங்க, அங்க சொல்லப்பட்டிருக்கு, அவனை எனக்கு குமாரனாக தெரிந்து கொண்டேன், நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன். அநேக குமாரர்களை பார்க்கிறோம். இந்த சாலமோன் வாக்கியம் பெற்றவனாக இருந்தான், மேன்மை பெற்றவனாக இருந்தான். அவனை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுத்தார், அவனுக்கு நான் பிதாவாயிருப்பேன், அவன் என்னுடைய குமாரனாக இருப்பான். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு உங்களையும் என்னையும் அநேகர் இந்த குன்னியோடு வட்டாரத்தில் இருந்த பொழுதிலும், அநேக ஜனங்கள் அநேக தரப்பட்ட மக்கள் இருந்த பொழுதிலும் கர்த்தர் உங்களை என்னை கிருபையாக ரட்சித்து சபையில சேர்த்திருக்கிறார். அல்ல செலுத்துங்க அல்லேலூயா. அவர் நமக்கு தேவனாக, நாம் அவருடைய புத்திரர்களாக விளங்க பண்ணும்படிக்கு கர்த்தரை ரட்சித்து காலாகாலங்களில் இந்த சபையில சேர்த்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு எதுல நம்ம விழுகிறோம்னா, பாருங்க, இந்த சாலமோனுடைய வீழ்ச்சிக்கு அநேக காரியங்கள்ல பிரதான காரியம் நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த வேத வசனத்தை வாசித்தால் நமக்கு அது மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும்னு நான் ஆவியில விசுவாசிக்கிறேன். நீங்க என்னோடு திருப்பி கொண்டால் பிரசங்கி 2ஆம் அதிகாரத்தில் நீங்க படித்தா, அதை படிக்கிறதுக்கு இப்ப நமக்கு நேரம் இல்லை. அவருடைய காரியத்தெல்லாம் அந்த அதிகாரம் முழுவதுமே தொகையிட்டு எழுதி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க அங்க பார்க்கும் பொழுது அதுல ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி காட்ட விரும்புகிறேன். 5ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, எனக்காக தோட்டங்களையும் சிங்கார வனங்களை உண்டாக்கி அவைகளில் சகல வகை கனிவிருட்சங்களை நாட்டினேன், மரங்களை பயிராக்கும் தோப்புகள், நீர்ப்பாய்ச்சுகிறதற்கு குளங்களை உண்டு பண்ணினேன். இப்படி ஒரு பெரிய பட்டியல் அங்கு நீண்டு கொண்டு போகிறது. ஆனா கடைசியில பார்த்தா இந்த ஐஸ்வர்யம் எல்லாம் எங்க போய் விட்டது என்று கேட்டா, கடைசியில ஒரு நிலையில பாருங்க, எல்லாம் மாயை, மனதுக்கு சஞ்சலம் என்கிறதான நிலையில கொண்டு விட்டதும் அல்லாமல் தேவனை விட்டு இந்த ஐஸ்வர்யம் சாலமோனை வெகு வெகு தூரத்திலே பிரித்து கொண்டு போய்விட்டது. ஒரே செலுத்துங்க அல்லேலூயா. ஆகவே நான் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஐஸ்வர்யம் பெருக பெருக நாம் தேவனை தேடத்தக்கதான விசுவாசம், தேவனை தேடத்தக்கதான இந்த தெய்வீக வாழ்க்கை, இந்த ஐஸ்வர்ய பெருக்கமானது இடறி போக பண்ணும். அதனால தான் பாருங்க, ஆண்டவர் சொன்னார், ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதை பார்க்கிற ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதாக என்று சொன்னார். அல்ல செலுத்துங்க அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஐஸ்வர்யவான் நமக்கு வேண்டாம். இந்த உலகத்தில் கர்த்தர் நமக்கு, நம்முடைய சந்ததிகளுக்கு, நம்முடைய தலைமுறைகளுக்கும் கர்த்தர் தயவாக தந்த சம்பத்துகள் நமக்கு போதும் என்று சொல்லுகிறவர். செலுத்துங்க அல்லேலூயா. கரங்களை வைத்து செலுத்துங்க அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இது ஐஸ்வர்ய பெருக்கம்
நம்ம எங்க கொண்டு போய் நிறுத்தும் என்றால், பாருங்க, தேவனுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாம நம்மை ஒரு தனி ராஜ்யம் போல இந்த உலகத்தில் நம்மை வாழச் செய்து தேவனுக்கும் நமக்கும் ஒரு இணைப்பில்லாதபடிக்கு ஐஸ்வர்யத்தின் மயக்கம் நம்மை அதல பாதாளத்தில் கொண்டு போய் விடும். அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் வேதாகமத்தில் நமக்கு தெரியும். ஐஸ்வர்யவான் லாசரு. அந்த மனுஷன் ரட்சிக்கப்படாத மனுஷன் இல்ல, தேவன் அறியாத மனுஷன் இல்ல. ஆனா ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தின் நிமித்தமாக தன் மனதும் மாமிசமும் விரும்புகிறபடியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனா லாசருவை பாருங்க, அவனுடைய நிலை ஒரு தரித்திர நிலையாயிருந்தாலும் அவனுக்கு கர்த்தர் கிருபையாக தயை பாராட்டி, பாருங்க, அவன் தரித்திரனாக செத்தாலும் பாருங்க பரிசுத்தவானாக மரித்து பிதாவினுடைய வலது பார்சத்தில் சேர்த்து கொள்ளப்பட்டான். நல்ல செலுத்துங்க அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு ஐஸ்வர்யவான்களாக மாறி பாதாளத்துக்கு போவதை பார்க்கிறோம். கர்த்தர் தந்ததான கொஞ்சத்தை கொண்டு சம்பூர்ணமாய் திருப்தியாய் வாழ்ந்து பரலோகம் போவது பெரிய பாக்கியம். ஒரு செலுத்துங்க பாப்பா அல்லேலூயா. ஆகவே என்னை கேட்கிற ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த நீதிமொழிகளை ஆக்கியோன் எழுதினதான அந்த வார்த்தையின்படி, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஐஸ்வர்யத்தை எனக்கு கொடாதிரும் ஐயா. ஓ தேவனை விட்டு, விசுவாசத்தை விட்டு, அஸ்திபாரத்தை விட்டு இடரப்பண்ணத்தக்கதான ஐஸ்வர்யம் எனக்கு வேண்டாம். எனக்கு வேண்டியதை, என்னுடைய சந்ததிகளுக்கும் என் தலைமுறைகளுக்கு வேண்டியதை எனக்கு நீர் நிறைவாய் தந்து நாங்கள் இப்படியாவது ராஜ்யம் வந்து சேர எங்களுக்கு இறக்கம் பாராட்டு. அல்ல செலுத்துங்க அல்லேலூயா. நான் முடிக்க போகிறேன் பிரியமானவர்களே. எத்தனை பேருக்கு இந்த செய்தி பிரயோஜனமா இருந்தது? ஒரு செலுத்துங்க அல்லேலூயா. இந்த கடைசி காலத்துல இனி எவ்வளவு காலம் நம்ம இருக்க போகிறோம்னு தெரியல. கொஞ்ச காலம் வாழ போகிற இயேசுவுக்காக, இயேசுவின் வருகையோ நம்முடைய முடிவோ எது முந்தின் கொள்ளுகிறதோ அதற்கு முன்பதாக நாம் ஆயத்தப்படுவது மிகுந்த அவசியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த 3 காரியங்கள் நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு மிக 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 அவசியம். நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் போய் களங்கம் இல்லாமல் நிற்பதற்கு இந்த ஸ்தோத்திர, இந்த நீதிமொழிகள் நாம் பார்க்கிறது போல இந்த ஆகூர் தேவனுடைய சமூகத்தில் ஏறெடுத்த இந்த 2 மனுக்கள் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. மாயையை பாராதபடிக்கு என் கண்களை விளக்கும், பொய் வசனிப்புக்கு என் செவிகளை விளக்கும். மூன்றாவதாக ஐஸ்வர்யத்தின் மயக்கத்துக்கு என்னை தூரமாக்கும். ஒரு செலுத்துங்க அல்லேலூயா. இந்த 3 காரியம் எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் தேவனுடைய சமூகத்தில் எழுந்து நிற்க. எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் எழுந்து நிற்போமாக. அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்கும்படியே நாம் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. மாயையை பாராதபடிக்கு என் கண்களை விளக்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனை பேரை இந்த ஆவிக்குரிய உலகத்தில் பிசாசு மாயையை காட்டி மோசம் போக்கி விட்டான் ஐயா. இயேசுவே தயவு பாராட்டணுமே, எங்களுக்கு நீர் தயவு பாராட்டணும் ஐயா. மாயையை பாராதபடிக்கு எங்கள் கண்களை விளக்கணுமே ஆண்டவரே. எல்லாரும் வாய் திறந்து ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. மாயைக்கு எங்களை விலக்கி ரட்சிக்கணும் ஐயா. இந்த கடைசி காலத்தில் பிசாசு கரங்கள் எடுக்கிற கொடிய ஆயுதம் ஆவிக்குரிய உலகத்தில் உங்களை இழுத்து கொண்டு பாதாளத்தில் கொண்டு சேர்ப்பதற்காக அவன் கரங்கள் எடுத்திருக்கிற ஆயுதம் மாயை, பொய் வசனிப்பு, ஐஸ்வர்யத்தின் மயக்கம். இந்த 3 தான் இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்துக்கு ஒரு பெரிய சத்துரு. ரீபாடா பாடா தூடா பாடாபா. எங்களை விளக்கும் ஆண்டவர். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்துவோம். எங்களை விளக்கும் ஐயா. எங்கள் தலைமுறைகளை ரட்சிக்கணுமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாங்கள் அந்த தேவ ராஜ்யத்தில் களங்கம் இல்லாமல் வந்து சேரத்தக்கதாக எங்களை ஆண்டவர் தயவாக நினைத்தருள் ஆண்டவரே. மாயையை பாராதபடி எங்கள் கண்களை விளக்குவீராக, எங்கள் தலைமுறைகளுக்கு விளக்குவீராக. நாங்கள் மட்டுமல்ல, எங்கள் பின் சந்ததியாருக்கு நீ ரட்சிப்பை கட்டளையிடணும் ஐயா. ரிபாடா பாடா தூடா பாடாபா. மாயைக்கு கட்ட தப்ப பண்ணுவீராக, மாயைக்கு கட்ட தப்ப பண்ணுவீராக. கிருபையுள்ள ஆண்டவரே, எங்கள் தேவனுடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைப்பதாக. ஒரு லோத்தை இடற பண்ணினது மாயை, ஒரு சிம்சோனை இடற பண்ணினது அந்த மாயை. இந்த கடைசி காலத்தினுடைய விளிம்பில் இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எங்களுடைய விசுவாசத்தை காத்து நாங்கள் குடும்பமாக உம்முடைய ராஜ்யம் வந்து சேரத்தக்கதாக மாயைக்கு எங்களை தப்பி ரட்சிப்பீராக, பொய் வசனிப்புகளை ரட்சிப்பீராக, ஐஸ்வர்ய மயக்கத்துகளை விலக்கி ரட்சிப்பீராக. இந்த 2 மனுவை நாங்கள் இந்த ஆசுபை போல மனதார தேவனுடைய சமூகத்தில் ஏறெடுக்கிறோம். பயத்திறந்து ஜெபப்படுவோம். ஹல்லேலூயா. நாங்கள் மனதார ஏறெடுக்கிறோம். ஓ, இந்த நீதிமொழிகளை எழுதின இந்த ஆகூரை போல இந்த 2 மனுவை தேவனுடைய சமூகத்தில் மனதார நாங்கள் ஏறெடுக்கிறோம். மாயையை பாராதபடிக்கு கண்களை விளக்கும், பொய் வசனிப்புக்கு எங்கள் செவியை விளக்கும், ஐஸ்வர்யத்தின் மயக்கத்துக்கு எங்களை தூரப்படுத்துவீராக. கைகளை தட்டி தட்டி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ரிபாடா பாடா தூடா பாடா பாடாபா. ஹல்லேலூயா. மேலோக நாடெந்தன் சொந்தமதே, இந்த பூலோக நாட்டமும் குறைகின்றதே. மேலோக நாடெந்தன் சொந்தமதே, இந்த பூலோக நாட்டமும்
மாயையில் மனம் இனி வைத்து